எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குதிரை வாங்கி 2 மாதம் ஆக போகுது. இப்போ தான் நம்மளுக்கு செட் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. அவங்களுக்கு உடையாள்னு பேர் வச்சுருக்கோம். உடையாள்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாவே நம்மளுக்கு செட் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாள் வண்டி இல்லை. இப்போ ஒருத்தவங்க குதிரை வண்டி இருந்தவங்கள்ட்ட கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ட்ரையல் பார்க்கறதுக்காக. அது நல்லாவே வீட்டிலேருந்து தோட்டம் வரைக்கும் அழகாக போயிட்டு ரிட்டன் வர நல்லாயிருக்கு. என்ன லாபம்னா பெட்ரோல் டீசல் செலவு இல்லை. ஃபஸ்ட்டு 1 வீக் குதிரை வண்டியில் போகிறது எல்லோரும் ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அப்படியே பழகிடுச்சு போல். எல்லோரும் வந்து குதிரை வாங்கியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆமாம்மான்னு சொல்லியிருந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கே தான் ஃபஸ்ட் டைமு குதிரையை எப்படி பார்க்குறது. எங்கள் வீட்டில் உள்ள 2 பொடியுமே குதிரையில் வண்டியில் போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. பார்ப்பீங்க லாஸ்ட்டில் அவங்களே அட்டாச் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் போய்ட்டு வந்துடுறாங்க. உடையாளுக்கு தீவனம்னு பார்த்திங்கன்னா தட்டை போடுதோம். காஞ்சி போன அந்த புல் மாட்டுக்காக வெட்டி வச்சுருந்தோம், அது ஒரு டைம் போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தவிடு போட்டு தண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். வேறு எந்த ஸ்பெஷல் எதுவும் கொடுக்கல. இன்னும் கொள்ளு மட்டும் வாங்கி போடணும்னு சொல்லியிருந்த மாதிரி இருந்து. மற்றபடி செலவுலாம் கம்மி தான் நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் செலவு இப்போ தானே வந்திருக்கு. இது வரைக்கும் ரொம்ப செலவு இல்லை. பகல் ஃபுல்லாக வீட்டில் தான் கிடப்பாங்க. தோட்டத்துலேருந்து ரிட்டன் கொண்டு வந்தாலும் வீட்டில் தான் கட்டுறது. நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்க போனோன்னா உடையாள் அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க, நமக்கு தண்ணி வேணும்ன்ட்டு. இந்த குதிரை கணக்குள்ள அதேமாதிரி கணச்சி கூப்பிடுவாங்க. நம்ம தண்ணி வச்சோன்னா அது அமைதியாக நம்மள்ட்டையுமே சாஃப்டாக தான் இருக்குது. எந்த ஒரு சேட்டெல்லாம் இல்லை. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். கருத்துட்டு ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. குதிரை பக்கம் பயமா இருக்கு. சித்தூர்ல குதிரை ஓடுது, அது எந்த சைடு சாடுன்னு தெரியாது. அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால் அமுக்கு டுமுகள் அமால் டுமால்